இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினமத்திலும் கூட ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல்ல 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்கள் பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேலே பூச்சகாரத்தை வைத்தார் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, உலகத்தாருடைய பார்வைக்கு நம்ம எல்லாமே ஒரு சிறியவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்தால் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, யோபு புஸ்தகத்தில் 5:15 எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்தாதபடிக்கு, நம்ம உயராதபடிக்கு நம்ம தாத்தி கொண்டே இருக்கிறதான ஒரு சில பலவான்களுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 35:10 சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவனுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கோப்பானவர் யார் கர்த்தாவே என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நமக்கே தெரியாம பார்த்தீங்கன்னா அந்த பலவானுடைய கிரியைகள் பாருங்க நம்முடைய ஆயுளை, ஆரோக்கியத்தை, நம்முடைய அறிவை, திறனை, நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை, பரிசுத்தத்தை கெடுக்கிறதான சில காரியங்கள் நமக்கே தெரியாமல் நடந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆனால் அவைகளெல்லாம் நம்மளை தப்புவித்து ஆண்டவர் ரட்சித்து நம்மளை உயர்த்துகிறதான ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீதோட சாமுவேல் அபிஷேகம் பண்ண வரும்போது பாருங்க, தாவீதை காட்டவே இல்லை. ஆடு மேய்க்கிற தாவீதை, சிறியவனாக இருக்கிற அந்த தாவீதை பாருங்க காட்டவே இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க தாவீதை தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். தாவீதை தெரிந்து கொண்டு தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். தாவீதை உயர்த்தி மகிமை உள்ள ஒரு சிங்காசனத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்று நம்ம சிறியவர்களாக இருக்கிறோமா, தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நிச்சயமாக ஆண்டவர் தாவீதை உயர்த்தின தெய்வம் நம்மையும் அவர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரம தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தகப்பனே உயர்த்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதை எப்படி நீர் உயர்த்தினோரோ ஆண்டவரே, இன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அநேக காரியங்களை நாங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம் இசப்பா, மனிதர்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே அப்பா, சொந்த பந்தங்கள் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறீர். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா, நீர் வல்லமை உள்ள தேவன், மகிமையான காரியங்களை செய்வீர் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ்அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.